எல்லாருக்கும் வணக்கம். பாசிப்பயிறு அடை செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. பாசிப்பயிறு 1 கப்பு, கம்பு 1 கப்பு, உளுந்து ஒரு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு. சாரி, உங்களுக்கு கடலைப்பருப்பை நான் காட்டலை. இது 4யும் நல்லா ஊற வச்சுக்கணுங்க. நைட்டே ஊற போட்டுறணும். நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் மாவு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு இது முருங்கைக்கீரைங்க, ரொம்ப இரும்பு சத்து உள்ளது. முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கண்டிப்பாக கொத்தமல்லி சேர்த்துக்கணும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் போடலை. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி போடணும், முருங்கைக்கீரை, பூண்டு, பிடிச்சவங்க இஞ்சி துருவி போட்டுக்கலாம். அது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு போட்டு பாருங்கள், லைட்டாக எண்ணெய் விட்டு இது மாதிரி அடை மாதிரி செய்யணும். பிடிச்சவங்க நெய், குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா நெய் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி நல்லா முருக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா முருக வேக விடணும். 2 சைடு நல்லா முருக வேக விடணும். டேஸ்ட்டு அன்லிமிட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு கார சட்னியோ அல்லது ஒரு தேங்காய் சட்னியோ அரைச்சிக்கலாம், சட்னி வச்சுக்கலாம். நான் கார சட்னி அரைக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா இதெல்லாம் போட்டு பச்சையாக அரைச்சி தாளிச்சிக்கிற வேண்டியது. தாளிச்சிட்டோம்னா அதுக்கு நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த சட்னி. அதனால் அந்த சட்னி அரைச்சிக்கேன். தேங்காய் சட்னியும் கூட இது கூட சேர்த்து சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.